Hi friends, இன்றைக்கி வந்துட்டு சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம், நம்ம ஆல்ரெடி உள்ளதை நம்ம டைரெக்டாக நான் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கோட ஓல்டு கொஸ்டின்ஸ், அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு வரும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபெடரல், ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபெடரல் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எது ஃபெடரல் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க? ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு பைகேமரல் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது ரெண்டும் தான் வந்துட்டு ஃபெடரல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராயிங் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஸோ நிறைய சோர்சஸ்லேருந்து எடுத்தாங்க. பிளெண்ட் ஆஃப் ரிஜிட் அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனாக்கா ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டரி பயாஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சோவரின் அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமேசி இருக்குது. அப்புறம் இன்டெகிரேட்டட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது, செக்குலர் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் பாடிஸ் இருக்குது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, 3 tier கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா, விச் ஆக்ட் எம்பவர்ட் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எ ஃபுல்லி சோவரின் பாடி. ஸோ எந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் ஃபுல்லி சோவரின் பாடின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, எந்த ஆக்டை வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா, இந்தியன் இண்டிபெண்ட் ஆக்ட் 1947 தான் வந்துட்டு சோவரின் பாடி அப்படின்னு சொல்கிறோம் வந்துட்டு. ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்டில் வந்துட்டு ஃபார்மிங் த இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிஹேவியர் சோவரின் பாடி. ஸோ இது வந்துட்டு ஒரு சோவரின் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இஸ் த கவர்னிங் பாடி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறது ஒரு கவர்னிங் பாடி, ப்ரொவைடிங் த ஃப்ரீடம் டு கிரியேட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஃபார்ம் பர்மிஷன் கொடுத்துச்சு. ஸோ அன்டில் த நியூ கான்ஸ்டிடியூஷன்ஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ், த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 எம்பவர் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டு மேக் த லா ஃபார் இந்தியா. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 தான் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ஒரு பவர் கொடுத்துச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஆல்சோ நோன் அஸ் த மோன்டேகு-செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு மோன்டேகு-செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரடியூஸ்டு டயார்கி இந்த ப்ரொவின்சஸில் வந்துட்டு டயார்கியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆடிட்டர் ஜெனரல் போஸ்ட் வந்துட்டு இதில் தான் க்ரியேட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 வந்துட்டு மின்டோ மோர்லி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 3, consider the following statements. Assertion என்னன்னா, India is the republican polity. Reason வந்துட்டு, India shall have no hereditary ruler and the people shall elect their government. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன்ஸ். ஸோ இதில் ஆன்சர் பார்த்துட்டிங்கனாக்கா, both A and R true. R is the correct explanations of A. இதுதான் வந்துட்டு ஆன்சர்ஸ். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். த வேர்டு ரிப்பப்ளிக் இஸ் derived from the Latin word republica. ஸோ ரிப்பப்ளிகான்லேருந்து தான் வந்துட்டு ரிப்பப்ளிக் அப்படின்ற வேர்டு வந்ததாக சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் பப்ளிக் அஃபேர். இது வந்துட்டு ஒரு பப்ளிக் அஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. த பீப்புள் ஆஃப் இந்தியா எலெக்ட் தேர் ஓன் கவர்மெண்ட் வித்தவுட் ஹெரிடிட்ரி லீடர்ஷிப். ஸோ இது வந்துட்டு வித்தவுட் ஹெரிடிட்ரி லீடர்ஷிப் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியா ஹேஸ் அன் எலெக்டட் பிரசிடென்ட்ஸ், த monarchy. ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு எலெக்டட் பிரசிடெண்ட் இருக்கிறதாவும், ஸோ அதில் வந்துட்டு மொனார்கி இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஃபாலோஸ் த டிசன்ட் ஆஃப் த கிங் ஆர் குயின். பிரிட்டனில், ஸோ பிரிட்டனில் யார் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கிங்கும் ஒரு குயினாகவும் இருப்பாங்க. கொஷின் நம்பர் 4, which are the following statements about the
சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ட்ரூ. ஸோ இதில் சைலண்ட் ஃபியூச்சர் எது ட்ரூன்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் த யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு டபுள் சிட்டிசன்ஷிப்பு கிடையாது. இட் ப்ரொவைடு சோசியல் ஈக்குவாலிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துட்டிங்கனாக்கா 1 and 3 தான் ஆன்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அடல்ட் சஃப்ரேஜ் இருக்குது, கிராண்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்குது, சோசியல் ஈக்குவாலிட்டி இருக்குது, இஸ் எ மிக்சர் ஆஃப் இன்ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள் இருக்குது, டெமோக்ரஸி கண்ட்ரின்னு சொல்கிறோம் அதை. அதுக்கப்புறம் வேர்ட் சஃப்ரேஜ் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த ஆங்கிலோ இண்டியன் காம்பவுண்ட் ஒர்க் ஃப்ராங்க் மீனிங் word frank meaning freedom அப்படின்னு சொல்கிறோம். Article 326 of the Constitution of India states that elections to be in Lok Sabha பார்லிமெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் யூஎஸ் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்ஸ் இருக்குது, யூஎஸில் வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம் இருக்குது. பிரிட்டனில் வந்துட்டு லேபர் அண்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு 2 பார்ட்டி இருக்கிறதாவும், யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 7. ஸோ கொஷின் நம்பர் 5, 5th கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஸோ சாரி நம்ம இங்கே இதுலேருந்து நம்ம படித்தோம்ல 4th கொஸ்டின்ஸில் இதில் கண்டினியூஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஷல் பி கண்டக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 5 வந்துட்டு 5th கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னாக்கா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஒன்ஸ். The democratic government may be liberal one. ஸோ இது வந்துட்டு ஒரு லிபரல் ஒன்னாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு the liberal government may be democratic, இது கிடையாது. ஸோ லிபரல் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் கலெக்டிவிஸ்டிக்காக இருக்கிறதாகவும், த லிபரல் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, democracy is the system by which the people of a country acquire superior powers and govern, which means that the power of a government is in the hand of the people of the country. So சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, கவர்மெண்ட்டோட பவர் வந்துட்டு பீப்புள்கிட்ட தான் இருக்குது. இண்டிபெண்ட் கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் த டெமோக்ராட்டிக், இண்டிபெண்ட்டாக உள்ள கவர்மெண்ட் வந்துட்டு டெமோக்ராட்டிக் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 6. ஸோ 6th கொஸ்டின் என்னென்னா, அசஸ் அண்ட் ரீசன். இந்தியா இஸ் sovereign democratic republic. ரீசன் என்னென்னா, the constitution of India strives to bring about a happy marriage between British parliamentary system and US presidential system. India is a sovereign democratic republic. The constitution of India strives to bring about a happy marriage between the British parliamentary system and US presidential systems. So both answer பார்த்தீங்கன்னா both A and R correct. R is the correct explanation of A. இதில் explanation sovereign means there is no adultery about it. ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு அத்தாரிட்டியும் அடல்ட்ரின்னு சொல்லிட்டேன், அத்தாரிட்டி. ஸோ அத்தாரிட்டி வந்துட்டு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. நோ அதர் கண்ட்ரி கேன் கண்ட்ரோல் இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ ஹேஸ் சவுட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஈக்குவல் relationship between the British establishment equal social relationship between the British and parliamentary systems and US presidential system ரெண்டுமே வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டனில் வந்துட்டு லேபர் அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும், யூஎஸில் வந்துட்டு ரிப்பப்ளிக்கன் அண்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 7th. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னாக்கா, பொலிட்டியில் உள்ள என்னென்ன கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, அதில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே இதில் இவங்க கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ அதில் அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படாது. ஸோ போக போக நீங்கள் வந்துட்டு ஹிஸ்ட்ரி மற்ற டாபிக்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு இதில் மோஸ்ட்லி பொலிட்டியில் எல்லாமே இதில் வந்துட்டு கவர் ஆகிடும். 1 by 1 வந்துட்டு ஒரு இதில் விட்டாலும் இன்னொரு கொஸ்டின்ஸில் வந்துட்டு அதில் வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இதில் தேவைப்படாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 7th கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னாக்கா, பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா கேன் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஃபெடரல் டு யூனிட்டரி டியூரிங் அண்ட் எமர்ஜென்சி. ஸோ இதில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியாவில் உள்ள பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஃபெடரல்லேருந்து டு யூனிட்டரி டியூரிங் த எமர்ஜென்சியில் இருக்கிறாங்க. வித்தவுட் எ ஃபார்மல் அமெண்ட்மெண்ட்
ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாமலே இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 டைப் ஆஃப் ப்ரொக்ளமேஷன்ஸ் இருக்குது டியூரிங் எமர்ஜென்சி. இதை டிக்ளேர் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம், ஆர்டிகல் 352ல் இது வந்து பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொக்ளமேஷன் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகல் 365. ஸோ 2 படி இது வந்துட்டு அப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். ப்ரொக்ளமேஷன் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி வந்துட்டு ஆர்டிகல் 360 படி கொண்டு வரலாம். Federalism refers to political systems that possess constitutionally provide and guaranteed distribution of power. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபெடரலிசம் சொல்கிறாங்க. பவர் வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஸ்டேட் அண்ட் சென்டரில். பிட்வீன் த நேஷ்னல் கவர்மெண்ட் அண்ட் செவரல் ரீஜனல் கவர்மெண்ட்டில் இது பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் த ஃபஸ்ட் ஃபெடரல் ஸ்டேட்ஸ் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் யுனைடெட் ஸ்டேட் தான். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ரெக்வயர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டு மூவ் from federal to unitary states in the proclamations during emergency. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணும்போது கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஸோ ஆல்ரெடி அது இருக்கிற வந்துட்டு ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணியே அந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்துட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. த டைம் ஆஃப் எமர்ஜென்சி த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் த சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருக்கும் அந்த எமர்ஜென்சி டயத்தில். ஸோ கொஸ்டின் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ஆப்ரேட் அண்டர் த கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டரில் போயிடுறதா சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 8, மேட்ச் த ஃபாலோயிங். தியோக்ரேசி அப்படின்றது யாருன்னா ஈரான் நாட்டை தான் வந்து தியோக்ரேசி வந்துட்டு இருக்குது. ஈரான் வந்துட்டு தியோக்ரேசி. அப்புறம் செக்குலரிசம் வந்துட்டு எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. டைரக்ட் டெமோக்ரஸி வந்துட்டு சுவிட்சர்லாண்ட்லேயும், கம்யூனிசம் வந்துட்டு எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா சி இஸ் த ஆன்சர், 3, 4, 1, 2. ஸோ தியோக்ரேசி எங்கெங்கெல்லாம் இருக்குனாக்கா ஈரான்லேயும் வாட்டிகன் சிட்டிலையும் தியோக்ரேசி இருக்குது. செக்குலரிசம் வந்துட்டு இந்தியாவில், டைரக்ட் டெமோக்ரஸி சுவிட்சர்லாந்தில், கம்யூனிசம் வந்துட்டு சைனாவில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 9, விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது கரெக்டான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் த ரிட்டன் ஒன். ஸோ இது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் கரெக்டாக தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் போத் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிட். ஸோ இதுவும் கரெக்டு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஏ செக்குலர் ஸ்டேட். இது செக்குலர் ஸ்டேட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக. அப்போ ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா 1 and 2 and 3 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன், பிரேம் பிஹாரி நரேன் ராஜிதா. ஸோ இவர் தான் வந்துட்டு கேலியோகிராஃபர் ஆஃப் இட்டாலிக் ஸ்டைலில் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு எழுதியிருந்தார். ஸோ the constitution of India is blend of rigidity and flexibility in nature. ஸோ ரெண்டுமே இருக்குது இன் கான்ஸ்டிடியூஷனில். the constitution of India has created a secular நேஷனாக இருக்குது. ஆர்டிகல் 1 refers to India is the union of statesன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்தியா வந்துட்டு ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படின்றது. கொஸ்டின் நம்பர் 10, Shadow Caps Cabinet is the future administrative of system of dash. ஸோ ஷேடோ கேப்ஸ் கேபினெட் வந்துட்டு எந்த நாட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டன் நாட்டோட தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ். ஷேடோ கேபினெட் ஆர் ஷெலோ மினிஸ்ட்ரி இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த வெஸ்ட்மினார் கவர்மெண்ட் பிரிட்டன். ஸோ பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு வெஸ்ட்மினார் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. The shadow cabinet is responsible for reviewing and policing and actions of the UK government and providing alternative policies. So இது வந்துட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்டேட் அண்ட் நேம் ஆஃப் த பார்லிமெண்ட். இஸ்ரேலோட பார்லிமெண்ட்டுக்கு பேர் வந்துட்டு நீசட். ஜெர்மனியோட புந்தேஸ்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்மார்க் வந்துட்டு ஃபோல்கட்டிங். நார்வேயோட பார்லிமெண்ட் பேர் வந்துட்டு ஸ்டோட்டிங். ஜப்பானோட பார்லிமெண்ட் பேர் டைட் அப்படின்றது. Question number 11, which of the following is incorrectly paired. ஸோ incorrectly paired வந்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் சுப்ரமசி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்றது சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருக்குமா? ஃபெடரல் சிஸ்டத்தில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு சுப்ரீமாக இருக்குன்னாக்கா இதுதான் கிடையாது. ஸோ ஆன்சர் இதுதான் கரெக்டு. ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு ரூல்ஸ் ஆர் ரிட்டன் டவுன் இன் ஏ டாக்குமெண்ட்ஸ், இது கரெக்டு.
பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டு. ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஸோ இது மட்டும்தான் வந்துட்டு ஏன்னா ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே கம்பைனாக யூனியனாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். ஸோ அதுதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் பவராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதனால் இது வந்து கரெக்டு. தப்பு இதில் இது கரெக்ட் ஆன்சரு இது கரெக்டு. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் த ரூல்ஸ் ஆர் இன் எ புக் ஃபார்ம். ஓகே, இது பார்த்தாச்சு. இந்த ஒரிஜினல் காப்பி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியாவில் இருக்குது. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. ப்ரிசர்வ்டு ஸ்பெஷல் ஹீலியம் ஃபீல்டு கேசஸில் லைப்ரரி ஆஃப் பார்லிமெண்ட்டில் இதை வச்சுருக்காங்க. பார்லிமெண்ட் சிஸ்டம் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்கும். It controls the activities of cabinet group, therefore it is called the parliamentary system அப்படின்னு சொல்கிறாங்க. Parliament has the power to amend the fundamental rights வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து 18 வரையும் இருக்குது. ஃபெடரலிசம் அப்படின்றது இந்தியா இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் இன்டெக்ஸ்டபிள் யூனியன் ஆஃப் டெக்ஸ்டபிள் ஸ்டேட். ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெடரலிசம் அப்படின்றது இந்தியா. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸே இல்லை. யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் அங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு லாங்குவேஜ் நம்ம ஆல்ரெடி அது மாதிரி தான் வந்துட்டு பிரிச்சிருக்கோம். லாங்குவேஜ் அதுக்கப்புறம் ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். பட் ஆனால் அது வந்துட்டு இந்தியாவோட தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறேன். Monopoly system consists of both the federal systems and the ability to use both regime according to the needs of the time and the environment ன்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. Which one of the following is not a future of parliamentary government in India? ஸோ எது வந்துட்டு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் இந்தியாவில் உள்ள பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டில் எது ஃபியூச்சர்ஸ் கிடையாதுன்னா மெஜாரிட்டி ரூல். ஸோ இது வந்து கரெக்டு. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பொலிட்டிக்கல் ஹெரிடிட்டரியும் இருக்குது. சீக்ரஸி அப்படின்றது தான் வந்துட்டு இது கிடையாது. ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். பார்லிமெண்ட்ரி இஸ் த லெஜிஸ்லேட்டிவ். பார்லிமெண்ட்ரி இஸ் த legislature of the federal government. Okay, article 79 to 122 article under part of the article part 5 of the constitution la irukku. Parliament. Okay, and this is also known as a bicameral legislature அப்படினு சொல்றாங்க. perform administrative control மூலமா perform ஆகுது. ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட்ஸ், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பொலிட்டிக்கல் டைவர்சிட்டி இருக்குது. ஸோ பவர் அட்ஜஸ்ட் ஸ்டேட் பவுண்ட்ரிஸ் ரெஸ்ட் தவிர்த்து பார்லிமெண்ட் வந்து பவர் பிரித்து கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இஸ் பட்ஜெட் ஆர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸு. ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸில் ஒன் ஆஃப் த சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் டெமோக்ரஸி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்குது, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, சீக்ரெட் பேலட், ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் த அபோவ் தான் ஆன்சர். ஸோ ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா ரெஸ்பெக்ட் ஃபார் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ், ஸோ இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மல்டி பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் கம்பைன்டு வித் பொலிட்டிக்கல் டாலரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது, சிட்டிசன்ஷிப் பார்ட்டிசிபேஷன் இருக்குது, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு சொல்கிறோம், அடல்ட் சஃப்ரேஜ் இருக்குது, என்ஷூரிங் த ரூல் ஆஃப் லா இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபியூச்சர்ஸு. ஸோ இதிலேயே சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் இந்த டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி 30 மினிட்ஸ் வீடியோ போடுறது எனக்கு ஏதோ பெட்டர்னு தெரியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து 30 மினிட்ஸ் கரெக்டாக ஒவ்வொரு வீடியோவும் ஒரே டாப்பிக்காக கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு டாபிக்ஸ் வந்துட்டு அதாவது 30 மினிட்ஸாக வச்சு அதில் தனித்தனி பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம்.
ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணும்போதும் ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ 1 hour 2 hour ஒரு சப்ஜெக்டை நம்ம கண்டினியூவாக வந்துட்டு ரிவிஷனை படிக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு லெக்சர் பார்த்துட்டிங்கன்னா 30 minutesக்கு நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். சரிங்களா? ஸோ இதில் பார்த்துட்டிங்கனாக்கா மோஸ்ட்லி இதில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு டோட்டலாக புக்ஸில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களோ நான் அதை தான் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வேறு போகும்போது ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா நான் அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு நான் அதுலேருந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.